நண்பா, இனிய மாலை வணக்கம். நிறைய பேர் கேட்குறாங்க புறா வேணும் புறா வேணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிஜமாலே என்கிட்ட இப்போதைக்கு புறா இல்லை. எல்லாத்தையும் கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வீட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன். எல்லாமே இப்போ ரீசெண்டாக வாங்கின புறாக்கெல்லாம் எல்லாமே வீட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன். சாட்டின் கண்டிப்பாக அது மேலாக ஃபீமேலான்னு தெரில, அதுவும் வீட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற கொண்டை ஒரே ஒரு கொண்டை தான், எனக்குன்னே ஒரே ஒரு கொண்டை தான் இருக்குது. ஸோ அதையும் நான் வீட்டுக்கு நிப்பாட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே என்கிட்ட கொடுக்குற மாதிரி இல்லை. அதான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப என்கிட்ட கொடுக்குற மாதிரி இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, சங்கடமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்கேன், நான் அவ்வளோ நல்ல புறாலாம் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 2 வாழை தெரியுது பாருங்கள், மேலே 2 புறா வந்துருக்கு. ஸோ இப்போதைக்கு கொடுக்குற புறாக்கள் ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அதான் இப்போதைக்கு இங்கே பார்க்குறது அவ்வளோ இருக்குது. முன்னாடி ஒரு 40-50 புறா வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் நான் வாங்கி அதான் வீட்டுக்கு ரெப்பாடி வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இப்போ சேல்ஸுக்கு எதுவும் இல்லை, சேல்ஸுக்கு இருந்து நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு சேல்ஸுக்கு இன்றைக்கி தான் புறா கேட்டிருக்கேன். ஒரு கொண்ட புறம் சாதா புறம் கேட்டிருக்கேன். அந்த ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, அதனால தான் எனக்கு வாங்கி கட்டுப்படி ஆகுது. ஏன்னா இப்போ நான் ஒரு 300 கொண்ட புறா வாங்கினா ஒரு 400 விற்றா தான் எனக்கு லாபம் கிடைக்கும். சரியா, புறா வளர்க்குறவங்களுக்கு தெரியும். சும்மா அது நான் வந்து ஒரு 300 200 வாங்கி அது 100 150 விற்கிறதுல எனக்கு எந்த லாபம் கிடைக்காது. ஸோ கேட்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. கொண்டப்புறா வந்து கேட்குறவங்க கொண்டப்புறா கேட்குறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட புறா வந்து எந்த புறாவுமே கொடுக்குற மாதிரி கிடையாது. ஸோ இதோட இந்த மாடை கலர் இருக்குல்ல, இந்த மாடை கலர் வந்து இதோட ஃபீமேல் நேற்று கொடுத்தேன். நேற்று கூட ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃபீமேல் கொடுத்துட்டேன். ஸோ ஜோடியாக இல்லை, எல்லாமே தனித்தனியாக. ஆணில் 2 3 தனியாக நிற்கும். அதே மாதிரி ஃபீமேலில் 4 5 தனியாக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேலும் பற்றாக்குறையாக இருக்குது, ஆணும் பற்றாக்குறை இருக்குது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா சாட்டினில் ஒன்று இது மேலு, அதுக்கு ஃபீமேல் பார்த்தோம்னா எல்லாமே மேலாக இருக்குது. ஸோ இது மேலு, அந்த கிரே கலரு மேலுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே ஃபீமேலு அதாவது புறாக்களே இப்போ பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஏன் பற்றாக்குறைன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே விற்று முடிச்சதுனால இப்போ எனக்கே புறா கொடுக்குறதுக்கு இல்லை, அதான் உண்மை. சரிங்களா, எனக்கே புறா வந்து கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. கொண்டைங்கிறது இந்த ஒரு செட்டு தான் இருக்குது. இதே நிறைய பேர் கேட்குறாங்க. இது முன்னாடி நான் சேல்ஸ் வீடியோ போட்டோன்னா அப்போ யாரும் வாங்கலை, இப்போ கேட்குறாங்க. ஸோ இதுவும் இப்போ கொடுக்குற மாதிரி இல்லை, ஏன்னா குஞ்சு பறிச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இற ஓட்டிகிட்டு இருக்கு. ஆமாம், இதோட ஜோடியை நான் கொடுத்துட்டேன், சிங்கிள் மட்டும்தான் நிற்கிது. அது பார்த்திங்கன்னா ஃபேன்சி புறா கிராஸ், அது ஆஸ்திரேலியனும் கன்னியாஸ்திரி கிராஸ் ஆகி ஒரு 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 பெருசாகிடுச்சு. அது சிக்கலாக வாங்கினது இப்போ கொஞ்சம் பெருசாகிருக்குது. சரிங்களா, இப்போ கொஞ்சம் பெருசாகிருக்கு. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட புறாங்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தாலும் தெரியும், மேலே ஒன்று இருக்குது. மேலே நிற்கிறது வந்து ஹோமர்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் கோவிக்கிட்டு இருக்குல்ல, மேலே நிற்கிறது வந்து ஹோமரு. சரிங்களா, அது ஒன்று பட்டா. இந்த ஒரு புறா வருது. அந்த அது போயிடுச்சு கரெக்டாக. அந்த புறா மட்டும் கரண்ட் கம்பியில் தான் போகிறோம். ஆனால் எவ்வளோ ட்ரெயின் பண்ணிட்டு இந்த புறா ஒரு புறாலாம் எல்லா புறாவும் கரண்ட் கம்பியில் வருது. ஸோ அது வந்து பட்டா, அது வந்து ஹோமரும் பட்டாவும் பக்கத்தில் நிற்கிது. சரியா, பாக்கியெல்லாம் கோழி தாங்க நிற்கிது. ஏங்க இது கோழி, சரியா, இது கோழி. அது வந்து ஹோமரும் பட்டாவும், இந்த ஒன்று வந்து கரண்ட் கம்பியில் உட்காந்துருக்கு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில் வாங்கினது.